யாராவது ஒருத்தர் கேட்டிருக்கோமா அவனுக்கு ஆவியானவர் இருக்கிறாரா? அந்த குவாலிஃபிகேஷன் கேட்க மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு கேட்கறதுக்கு தைரியம் கிடையாது. சரியா? ஆவியானவர் எங்கே? உன்னோட ஆவியானவருடைய அனுபவத்தை காட்டு. ஆவியானவர் உன்னை எப்படி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாரு உன் மூலமா அப்படின்ற அவனை கொண்டு போய் ஹெட்டாக வைக்க சார் அதை தான் செய்ய சொல்கிறாரு அவர். ஏன்னா திடீர்னு அந்த ஸ்திரீ கிட்ட பிலிப்பு கிட்ட சொல்லிட்டு நீ அந்த கந்தகாசு அந்த மந்திரியோட ரதத்தில் கண்டு, இது எந்த சயின்ஸ்லையும் வளராது. இது எங்கே வரும்னு கேட்டால் இட்ஸ் கால்ட் அஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன். யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் யுவர் செல்ஃப். இது ஸ்பிரிட் வேர்ல்டில் இருக்குது. இது நான் சொல்கிறது இப்போ பேசுகிறவங்களுக்கு நிறைய பேருக்கு நம்ம பைத்தியக்கார மாதிரி பேசுகிறான்னு நினைப்பாங்க. இல்லை, அவங்க அந்த அனுபவத்துக்குள்ளே போனால் தெரியும். அதனால சொல்கிறாரு, தேவனை அறியாத இருக்கையில் அவங்களை அறிய முடியாது. தேவன் மனுஷனை உண்டையாக படைத்தார் இல்லை. கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்கிறேன். சமுத்திரம் உலகத்தில் 70% சமுத்திரம். எத்தனை மீன்கள் இருக்கிறது? நான் இந்த சில கேள்விகளை கேட்குற மக்களை, சிங்கத்துக்கு சாப்பாடு போடுறது யாரு? சமுத்திரத்தின் அடியில் நடக்கிறது யாரு? இதெல்லாம் கர்த்தர் செய்கிறாரு. அவருக்கு தெரியும் எத்தனை மீன் இருக்குதுன்னு. எப்படின்னா, பேதர் கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கும் போது அந்த மீன் இல்லை, அவ்வளோ நேரம் இல்லை. ஆனால் ஆண்டவர்கிட்ட போட்டை கொடுத்தான். ஆண்டவர் சொன்னார் மீன்கள்கிட்ட, நீ அங்கே போயிடுனாரு. போயிடுச்சு. அவர் ஹார்வெஸ்ட் அள்ளிட்டு போயிட்டார். இன்றைக்கி நம்ம புரியணும். அப்போ அதை அவர் தேவனுடைய வசனத்தை விசுவாசித்தான். அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். நீ ஆழத்தில் போய் மீட போடுன்னு சொன்னான், போட்டான். அங்கே ரிசல்ட் வந்துச்சு. முதல்ல போட்டை கொடுத்தான், ரெண்டாவது வசனத்தை கேட்டான், மூணாவது அவர் சொன்னதை கீழ்ப்படிஞ்சான். ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வந்துச்சு. இன்றைக்கி கர்த்தர் அப்படி தான் ஆப்ரேட் பண்ணுறாரு. இன்றைக்கி நம்ம ஓன் வேல. அது இன்னொரு வார்த்தை, நான் ஆந்திராவில் இருக்கும்போது நான் எட்வர்டுகிட்டே சொல்லிட்டு இருந்தேன், we are trying to do the ministry according to our ways, which God is not pleased. அவர் சொல்கிறாரு தான் சொல்கிறபடி செய்யணும். அவங்க உட்காந்து அந்த ஆதி காலத்து சபையில் மீட்டிங்கெல்லாம் போட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அவர் என்ன சொன்னார்? பவுலையும் பர்னபாவையும் நான் அழைச்ச ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கன்னாரு. அவங்க எதாவது தப்பு பண்ணாங்களா? சரி, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். 13:1 வாசிங்க. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனா ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் கூட இருக்கிறது யாரு? வந்துட்டானுங்கப்பா. இங்க அங்கேயும் தீர்க்கதரிசி கும்பல் இருந்துச்சு. தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, போதகர்களும் இருந்தாங்க, பாஸ்டராகவும் இருந்தாங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவும் சவுலும், நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றி. இங்க ஆவியானவர் பேசுறாரு. யோ, நீங்க பாட்டுக்கும் என்னென்னோ பண்ணிட்டு இருக்கிறீங்க, நான் சொல்ற மாதிரி நான் சொல்றது என் ஊழியத்தை செய்யுங்க. அப்ப சொல்றாரு ஆவியானவர், பிரிச்சு விடுங்க. அவங்களுக்கு தெரியல. அவங்க நினைப்பாங்க சோத்திரம் 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 சோத்திரம். இப்போ நீங்கள் போட்டுட்டு இருக்காங்களே எல்லா சேனல்லையும் ஓடிடுது, சோத்திரம் 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 சோத்திரம். என்னையா உனக்கு பிரயோஜனம்? நீ சோத்திரம் படி போட்டனா? நீ தேவனுடைய சொல்கிறபடி சரியா? அவர் சொல்கிறபடி சரியா?
இன்றைக்கி ரொம்ப ஒரு சோத்திரம் போடுறவங்களாம் இந்த மாதிரி அவர் சொன்னபடி செய்ய மாட்டாங்க. முதல்ல சபையில் இருந்துச்சே அது மாதிரி சொல்கிறபடி செய்ய மாட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க, அவர்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கையில் வைத்து பிரித்து விட்டாங்க. உடனே தேவனுடைய வசனம், அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்ரு தீவுக்கு போனார்கள். இது இந்த டிராவல் மினிஸ்ட்ரி, இது ஒரு டைப் ஆஃப் மினிஸ்ட்ரி. இங்கேருந்து அங்கே போகணும், அங்கேருந்து இங்கே போகணும், இங்கே போகணும். ஆவியானவருக்கு தெரியும் தன் சபையை எப்படி கட்டணுன்ட்டு, தன் சபையை எப்படி வளர்க்கணும்னு ஆவியானவருக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சோகால் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு வந்துட்டு நம்ம அவருக்கு சொல்லிக் கொடுப்போம். இதுதான் பிரச்சனை. ஜஸ்ட் லிசன் டு த வாய்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ய கற்றுக்கணும். அவங்க மேலே அவர் பிரியமாக இருக்கிறார். ஏன்னா we are not delaying the process. நம்ம டிலே பண்ணும்போது 10 ஆத்மாக்களுக்கு சொல்லிடலாம், வசனம் போயிடும். நம்ம டிலே பண்ண என்னாகும், நம்ம யோசனை பண்ணி மாம்சத்தோடும் ரத்தத்தோடு யோசனை பண்ணாமல், பவுல எழுதுறாரு அது மாதிரி சிந்திக்காமல் யோசனை பண்ணாமல் போகும்போது இன்னும் அதிகமான ஆத்மாக்களுக்கு கர்த்தருடைய வசனம் போகும். நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியுதா, அது உங்களுடைய இதில் அது கர்த்தருடைய இருக்குது. அவர் சொல்கிறத சொல்லு, புரிய வைக்கிறதும் அவருடைய வேலை, ஆவியானுடைய வேலை. நீ அவர் சொல்கிறத மாத்திரம் சொல்லு, உன் மனசில் இருக்கிறத சொல்லாத. நான் திரும்பி சொல்கிறேன், கேலரிக்கு பிரசங்கம் பண்ணாதீங்க. கேலரிக்கு பிரசங்கம் பண்ணிங்கன்னா கடைசியில் ஒரு நாள் உங்கள் கேலரி தள்ளி விட்டுரும். ஒன்று கேலரியெல்லாம் உடஞ்சி விழுந்துடும். உடஞ்சி விழுந்துட்டா மேலே இருக்கிறவங்களாம் விழுந்துருவான், கீழே விழுந்து போயிடுவான். கடைசியில் உன்னையும் திட்டிட்டு போவான். ஆனால் நீ கர்த்தருடைய வசனத்தின்படி அவர் சொல்கிறபடி செய்தினா அவர் உன்னை புகழ்வார், உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே சொல்வார். இப்போ இன்றைக்கி நிறைய பேர் வாலிபர்கள் தங்களை தீர்க்கதரிசின்னு கூறிக்கொண்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பேர் போட்டுக்கிறது, தங்கள் பேரை போட்டு அந்த பேருக்கு மக்கள் தன்னை பார்க்க வர வேண்டும் என்று தீர்க்கதரிசிகளின் ஒரு பட்டம் போட்டுக்கிறது. அதான் கொடுக்குறாங்க. பைபிள் காலேஜில் டாடா டூடுன்னு எல்லாம் போடுறாங்களே, டிடி எதை தான் போடுறாங்க. இவங்களும் வேறு ப்ராஃபஸி அப்பாசில் நான்சென்ஸ்ன்னு போட்டுக்குவாங்க. போட்டுக்கிட்டு சாரி அந்த வார்த்தையை உபயோகிச்சதுக்கு, கர்த்தர் சொல்றதை தவிர்த்து மிச்சம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. இது சபைக்கு கேடுள்ளதா வருது. அதனால தான் கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் குவாலிஃபை பண்ணுறதில்ல, நான் மீன்காரங்களை பிடிச்சி அனுப்புகிறேன், மீன் பிடிக்கிறவங்களை அனுப்புகிறேன்றாரு. இந்த இடத்துல பவுல் ரொம்ப படித்தவன் தான், பர்னபாவும் படித்தவன் தான். 2 பேரும் தனியாக பிரித்து விட்டார். அது ஆவியானவர். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் வருது. அப்போ 7வது வசனம், இந்த 13:7. அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். பார்த்தீங்களா, கூட யாருக்குது, ஒரு வாய வித்தைக்காரன். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். இயேசுநாதர் ஒரு சமாரிய ஸ்திரீக்காக போனார் சமாரியாவுக்கு. இங்கே அந்த செர்கி பவுலுக்காக அனுப்புகிறாரு. மாய வித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசித்தது நின்று திருப்பும்படி வகை தேடி. கூட இருக்கிறவன் தான் கெடுப்பான். நம்ம எந்த கம்பெனியில் இருக்கிறோம் பார்த்துக்கோங்க.
அந்த கம்பெனி கெடுக்கப்பா விசுவாசத்திலிருந்து திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். ஆ அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் அப்பதான் பவுலுக்கு பேரு வருது பவுல்னு. அது வரைக்கும் சவுல் தான் கூப்பிட்டுருந்தாங்க. பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை இப்போ இப்போ யோசனை பண்ணுங்க. பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து நேரா மூஞ்ச பார்க்குறான். யார? மாய வித்துக்காரனை. இன்னைக்கு ஏன் அந்த மாதிரி நம்ம சொல்றது பயப்படுறோம்? ஐயோ மந்திரக்காரன்டா அப்படின்னு பயப்படுறோம். ஏன்னா ஆவியானவர் இல்லை. நிறைந்தவனாய் உற்று பார்க்கிறான். உற்று பார்த்து எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே. என்ன வாசனை வருது? ஆவியானவர் தான் பேசுறாரு. இப்ப பவுல் பேசல, பவுல் மூலமா ஆவியானவர் பேசுறாரு. எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே. பிசாசின் மகனே. பத்தியா என்ன சொல்றாரு? பிசாசின் மகனே. கர்த்தர் இப்படியெல்லாம் பேச மாட்டாருங்க. சில பேர் சொல்லுவாங்க இப்படியெல்லாம் பேச மாட்டோங்கோ, நாங்கள் இப்படி தான் பேசுவோங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, இப்படியும் பேசுறாரு. இந்த வசனத்துல தான் எடுத்து காமிக்கிறேன். நீதிக்கெல்லாம் பகைஞனே. நீதிக்கெல்லாம் பகைஞனே. கர்த்தருடைய நீதிக்கு பகைஞனே. கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ. கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுகிறாயே. thank you